கோடட் பேஸ்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் பொறுமையா எல்லாருமே ரீட் பண்ணுங்க. தயவு செய்து பேனா நோட்டை இன்னைக்கு ரொம்ப ரோலிங் ஆகுது என்னன்னே தெரியல. பேனா நோட்டை தூக்கி அங்கிட்டு எரிஞ்சிருங்க. நான் டீச் பண்றேன், அதை கவனிங்க. நான் எந்தெந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்றேன்றத பாருங்க. அவசர கொடுக்கத்தனமா சால்வ் பண்ணிட்டு சார் 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 அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ தயவு செய்து நான் சால்வ் பண்றதை நீங்க பாருங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. 8 பர்சன் சர்க்குலர் டேபிள்ல இருக்காங்க. டிஃப்ரெண்ட் மந்த்ல 8 மந்த்து டிஃப்ரெண்ட் கார் வச்சிருக்காங்களாம். ஸோ ஒரு பர்சன் ஒரு மந்த்ல வந்து பான் ஆயிருக்கான், ஒரு கார் வச்சிருக்கான். ஸோ 8 பர்சன் 8 கார் 8 மந்த். ஓகே. ஸோ அட்டுன்றது வந்து 2 பர்சன் இன் பிட்வீன் அப்படின்றத குறிக்குது. ஹேஷ்ன்றது செகண்ட் ரைட்டை குறிக்குது. அதாவது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல வந்து டைரக்டாவே நமக்கு 2 பர்சன்ஸ் இன் பிட்வீன் பி அண்ட் கியூ, பியோட செகண்ட் ரைட்ல பி, கியூட இமிடியட் லெஃப்ட் பி, இந்த மாதிரி இருக்கும். ஆனா அதை சிம்பிளா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதற்கு பேர் தான் கோடட் பேஸ்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அந்த செகண்ட் ரைட் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள், இமிடியட் லெஃப்ட் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள், பியும் கியூவும் பக்கத்துல உட்கார்ந்துருக்க கூடாது, நாட் இமிடியட் நெய்பர்ன்றதுக்கு ஒரு சிம்பிள், ஃபேஸ் பண்றது அதாவது ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஒரு சிம்பிள், 1 பர்சன் பிட்வீன் பி அண்ட் கியூ அதாவது ஒரு பர்சன் இன் பிட்வீன்ல இருக்கான் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள், பி ஆஸ் கியூ அதாவது கியூக்கு 3 மந்த் ஆஃப்டர்ல பி பான் ஆயிருக்கான் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள். ஸோ எல்லா சிம்பிளும் கொடுத்துட்டாங்களா? சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நோட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கான். சரிங்களா? என்ன கொடுத்துருக்கான்? நோட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்னா மந்த் ஆர் கோடட் இன் நியூமரிக்கல் ஃபார்ம் ஃப்ரம் 1 to 8 அதாவது இன் த சேம் சீக்வன்ஸ் தே அப்பியர். ஒண்ணுமே இல்லை. 1ஆம் மாசத்தை ஜனவரி, 2ஆம் மாசத்தை பிப்ரவரி, 3ஆம் நம்பர் வந்து மார்ச், 4ஆம் நம்பர் வந்து ஏப்ரல், 5ஆம் நம்பர் வந்து ஜூன், 6ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா வந்து ஒரே நிமிஷம் தலானி செட் ஆக மாட்டேங்குது, 6ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா வந்து செப்டம்பர், 7ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா நவம்பர், 8ஆம் நம்பர் டிசம்பர் அப்படின்னு நம்பர் கொடுக்க சொல்லிடுறாங்க. அதுதான் இந்த நோட்ல அவன் கொடுத்திருக்குது. மந்த்தை வந்து நியூமரிக்கல் ஃபார்ம்ல கோட் பண்ணி மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ 1ஆம் நம்பர்ல இருந்து 8ஆம் நம்பர் வரையும் வந்து மந்த்தை மாத்திக்கிறேன். அடுத்து என்ன சொல்றேன்? கார் பிராண்ட்ஸ் ஆர் கோடட் இன் ரோமன் நம்பர்ஸ் 1 to 8 இன் சேம் சீக்வன்ஸ் as they appear. என்ன சொல்றேன்னா இந்த வருஷப்படியே ரோமன் லெட்டர் அரேஞ்ச் பண்ணிக்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1க்கு வந்து டாடா, 2 ரோமன் லெட்டருக்கு கியா, 3க்கு பாத்தீங்கன்னா வந்து ஃபோர்டு, 4க்கு பாத்தீங்கன்னா வந்து BMW, 5க்கு பாத்தீங்கன்னா ஃபிளாட் இல்ல ஃபியாட், 6க்கு ஹோண்டா அதாவது நம்பர் கொடுக்க கூடாது, ரோமன் நம்பர் கொடுக்கணும். 6க்கு ஹோண்டா, 7க்கு டொயோட்டோ, 8க்கு ஆடி. ஸோ இப்போ வரையும் நம்ம பார்த்துருக்கிறது என்னன்னா ஒவ்வொரு சிம்பிளுக்கும் இமிடியட் ரைட்டு செகண்ட் ரைட்டு அப்படின்றத கொடுத்துருக்கான். இந்த எல்லா காருக்கும் ரோமன் லெட்டர் 1ல இருந்து 8 போட சொல்லியிருக்கான். எல்லா மந்த்துக்கும் நார்மல் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 போட சொல்லியிருக்கான். இதுதான் சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கான். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கான். பி அட் 1 அப்படின்னு ஒரு கொஸ்டின்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அட்டுன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? அட்டுன்றது 2 பர்சன் பிட்வீன்ல இருக்காங்க ரெப்ரசென்ட் பண்ணுது. 1ன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஜனவரியை ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்ப புரியுதா எதுக்கு அவங்க வந்து மந்த்தை வந்து நம்பரா மாத்த சொல்லியிருக்காங்க, எதுக்கு வந்து காரை வந்து ரோமன் லெட்டரா மாத்த சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? கொஸ்டின்ல இந்த மாதிரி வரும் பொழுது அது பெருசா போகுமே, பி அட் ஜனவரின்னு கொடுத்தான்னு சொல்லி பி அட் 1னா 1ன்றத ஜனவரியா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அட்டுன்றத பாத்தீங்கன்னா வந்து 2 பர்சன் இன் பிட்வீன் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? ஒருவேளை பி அட் 1னா 2 பர்சன் சிட்டிங் பிட்வீன் பி அண்ட் த ஜனவரி. புரிஞ்சா? இப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காண்டிதான். சரிங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கான மெயின் சம்மே இதுதான். இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டேட்மெண்ட்னு ஒண்ணு கொடுத்திருக்கான் பாத்தீங்களா, இதுதான் உங்களுக்கான சம்மே. புரிஞ்சா? இதுதான் சம்மு. இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சம்மு. இத வச்சுதான் இப்ப நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே சால்வ் பண்ணி முடிக்க போறோம். அருமையான கொஸ்டின், அம்சமா இருக்கும். இதுதான் உங்களுக்கு சம்மே. இதை வச்சுதான் நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை சால்வ் பண்ணி முடிக்க போறோம். சரிங்களா? சோ பெர்ஃபெக்ட்டா ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரிங்களா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல நம்ம எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம்? எது நிறைய ரிப்பீட் ஆயிருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை வச்சு ஒவ்வொன்றா போய்கிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ வச்சே 2 பர்சன் உட்காருவாங்க. ஒரு சீட்டிங், இந்த சீட்டிங் இருக்குன்னு வச்சுங்களேன். இதுல ஏ ஃபில் பண்றோம்னா ஏயோட செகண்ட் லெஃப்ட் சி, ஏயோட செகண்ட் ரைட் பி, இப்படி உட்காரும் பாத்தீங்களா? அப்ப நம்ம ஏ வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்து பி வச்சு ஒன்னு கனெக்ட் ஆகும், சி வச்சு ஒன்னு கனெக்ட் ஆகும்.
ஸோ இனிஷியல் ஸ்டார்ட் வந்து சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல ரொம்ப முக்கியம். சரிங்களா? அத மாதிரி அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா 7 வச்சு ஸ்டார்ட் பண்ணா, இந்த 7 வச்சு ஸ்டார்ட் பண்ணா எல்லாமே கனெக்ட் ஆகுது. இல்லைன்னா B வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கனெக்ட் ஆகுது. சரிங்களா? அப்படி ஃபர்ஸ்ட் பார்த்துடணும் எது எதெல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு ஒரு தடவை கிளான்ஸ் போகணும். இங்க பாருங்களேன், இப்போ நான் B வச்சு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், B4 7 ஃபில் பண்ணிடுவேன். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4VC ஃபில் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 7 4 6 ஃபில் ஆகுது. அடுத்து 6 வச்சு, அதாவது ஒண்ணுத்துக்குள்ள வந்து ஊடுருவி போகுது. புரியுதா? ஒண்ணு ஒவ்வொருக்குள்ள ஊடுருவி போகுது. இங்க பாருங்களேன், இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன்னா இங்க உள்ள 4 இங்க கனெக்ட் ஆகுது. சோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கனெக்ட் ஆகுது. அடுத்து இங்க உள்ள 7 இங்க இருக்கு. சோ இது இங்க கனெக்ட் ஆகுது. இங்க உள்ள 6 பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, இது இங்க கனெக்ட் ஆகுது. இங்க உள்ள F பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, இந்த ஸ்டேட்மெண்டோட இது கனெக்ட் ஆகுது. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. சோ நம்ம என்ன செய்யலாம்? B வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? எதனால B வச்சு ஸ்டார்ட் பண்றேன்னா, எனக்கு பாத்தீங்கன்னா இந்த 4ம் 7ம் எல்லாத்தோடையுமே கனெக்ட் ஆகுது. புரிஞ்சா? 4ம் 7ம் எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகுது. அந்த 4 7 வச்சு இன்னொரு உருவாகிறது, இன்னொரோட கனெக்ட் ஆகுது. அதனால நான் என்ன செய்யறேன்னா B வச்சு இந்த சம்ம ஸ்டார்ட் பண்றேன். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? ஏன் நான் B வச்சு ஸ்டார்ட் பண்றேன்ற வரைக்கும் எல்லாருக்குமே கிளியரா? அடுத்த ஸ்லைட்ல ஃபாண்ட் சைஸ் பெருசா இருக்கும்யா. ஏன் B வச்சு ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்றதுக்கு எல்லாமே கிளியரா? B வச்சு நான் ஏன் ஸ்டார்ட் பண்றேன்னா, B வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது 4 கனெக்ட் ஆகுது. 4 வச்சு C V V வச்சு 6 F எல்லாம் போகுது. அது மாதிரி 7 வச்சு ஸ்டார்ட் பண்ணேன்னா 7 வச்சு 4 6 அப்படியே போகும். அதனாலதான் B வச்சு ஸ்டார்ட் பண்ணுன்றேன். சோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சம்ம கிளியர் எல்லாத்துக்குமே? இப்ப ஸ்டார்ட் பண்ற எல்லாருமே கவனிங்க. முடிஞ்ச வரை கொஞ்சம் கிளாரிட்டி அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இடம் பத்தாதியா, எல்லாத்தையும் நான் ஒரே இடத்துக்குள்ளதான் சால்வ் பண்ணி ஆகணும். கொஞ்சம் குட்டியா தான் இருக்கும். நீங்க வந்து திருப்பிக்கங்க, இப்படி இருக்க போர்ட்ரைட்டை இப்படி திருப்பி மாத்தி நீங்க பாருங்க. சரிங்களா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் B ல ஸ்டார்ட் பண்றேன். இங்க என்ன இருக்கு? ஆம்பர்சன் 4 ஆம்பர்சன் B இருக்கு. ஆம்பர்சன்னா என்ன? இமிடியேட் லெஃப்ட். அப்ப நல்ல ரிவர்ஸ்ல ரீட் பண்ணி பழகுங்க. B ஆம்பர்சன் 4, அதாவது 4 ஆம்பர்சன் B இருக்கும். B ல இருந்து ரீட் பண்ணுங்க. ஆம்பர்சன்ன்றதுக்கு பதிலா டக்குன்னு இமிடியேட் லெஃப்ட் அப்படின்றது மைண்ட்ல இருக்கணும். சோ B யோட இமிடியேட் லெஃப்ட் 4. சோ B யோட இமிடியேட் லெஃப்ட் 4ன்றது என்னது? ஏப்ரல். நான் போட்டேன். 4ன்றது என்னது? ஏப்ரல். நான் போட்டேன். கிளியர் எல்லாத்துக்குமே? B ல ஸ்டார்ட் பண்றேன், நான் போட்டேன். அடுத்து என்ன இருக்கு? 7ன்றது பாத்தீங்கன்னா வந்து டொயாட்டோ. சோ அட்டுன்றது என்ன? அட்டுன்றது 2%. சோ பாத்தீங்கன்னா ஏப்ரலுக்கும் டொயாட்டோக்கும் நடுவில் 2%. சோ ஏப்ரலுக்கு 2 விட்டு இங்க டொயாட்டோ வரலாம் இல்லையா? இன்னொரு பாசிபிள் B இங்க, ஏப்ரல் இங்க, இந்த சைடு 2 விட்டு டொயாட்டோ இங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் முடிச்சிட்டேன். ஓகேவா? உங்களுக்கு புரியறதுக்காண்டி நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ரியல் எக்ஸாம்லாம் அடிக்க முடியாது. முடிக்க விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிட்டேன். அடுத்து இங்க வரேன். 4 ஏப்ரல் இருக்குல. சோ பெர்சன்டேஜ்ன்றது என்னது? ஃபேசிங், அதாவது ஆப்போசிட்ல. சோ அப்ப 4 ஆப்போசிட்ல ரோமன் லெட்டர் 5 இருக்கு. 5ன்றது ஃபியாட். நல்லா கவனிச்சுக்கோங்க, 5ன்றது ஃபியாட். நல்லா புரியுதா மக்களே? சரிங்களா? நல்லா புரியுதா? 5ன்றது ஃபியாட். சோ நாலாம் நம்பர்ன்றது ஏப்ரல், பெர்சன்டேஜ்ன்றது ஆப்போசிட். சோ ஏப்ரலோட ஆப்போசிட்ல ரோமன் லெட்டர் 5 ஃபியாட் உட்கார்ந்திருக்கான். ஏப்ரலோட ஆப்போசிட்ல ஃபியாட் உட்கார்ந்திருக்கான். ஏப்ரலோட ஆப்போசிட்ல ஃபியாட் உட்கார்ந்திருக்கான். சரிங்களா? ஏப்ரலோட ஆப்போசிட்ல ஃபியாட் உட்கார்ந்திருக்கான். கிளியரா? இதுவரை எல்லாத்துக்குமே கிளியரா? இதுவரை எல்லாத்துக்கும் கிளியரா? அடுத்து என்ன இருக்கு? ஹேஷ். ஹேஷ்ன்றது செகண்ட் ரைட்டை குறிக்குது. அப்ப ஃபியாட்டோட செகண்ட் ரைட் C. ஃபியாட்டோட செகண்ட் ரைட் C. இங்க ஃபியாட் இருக்கு. ஃபியாட்டோட செகண்ட் ரைட் C. கண் அப்படியே அலைபாயணும். இந்த சிம்பலுக்கு அந்த சிம்பலுக்கு மேல போயிட்டு கீழே போயிட்டு மேல போயிட்டு கீழே போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். சரிங்களா? நீட்டா கவனி. சோ இத முடிச்சாச்சா? அடுத்து இந்த ரோமன் லெட்டர் 7 டொயாட்டோ. இங்க பெர்சன்டேஜ் இருக்கா? சோ பெர்சன்டேஜ் எதை குறிக்குது? ஆப்போசிட்ல. அப்ப டொயாட்டோக்கு ஆப்போசிட்ல ரோமன் லெட்டர் 4 BMW உட்கார்ந்திருக்கான். டொயாட்டோக்கு ஆப்போசிட்ல BMW உட்கார்ந்திருக்கான். BMW. டொயாட்டோக்கு ஆப்போசிட்ல வந்து BMW உட்கார்ந்திருக்கான். ரொம்ப கேஷுவலா சால்வ் பண்றேன். கேஷுவலா கவனிங்க, உங்களால உள் வாங்கிக்க முடியும். சரிங்களா?
இந்த அவகாட்சி பிடிச்ச மாதிரி ஆர்வ கோளால அவசர அவசரமா முடிங்கன்னு கவனிக்க கூடாது. பொறுமையா கூலா கவனிங்க, சப்பையா முடிஞ்சிடும். அடுத்து பாருங்க 6+4 இருக்கு. 4ன்றது என்னது? BMW. பிளஸ்ன்றது என்னது? 1%. சரிங்களா? 6ன்றது என்னது? செப்டம்பர். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎம்டபிள்யூக்கும் செப்டம்பருக்கும் நடுவுல 1%. ஸோ பிஎம்டபிள்யூ இங்க இருக்கு. ஸோ இங்க செப்டம்பர் வரலாம், இல்ல இங்க செப்டம்பர் வரலாம். ஆனால் இதை பார்க்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துது, என்னடா இன்னொரு பாசிபிள் போகணுமான்னு. ஸோ நான் என்ன செய்யறேன், அந்த 6 சம்பந்தமா வேற ஏதாவது இருக்கா அப்படின்றத பாக்குறேன். 6 சம்பந்தமா கேப் வச்சு 5 ஃபியாட்னு இருக்கு. இந்த இடம் பாருங்களேன். நான் என்ன செய்யறேன் தெரியுமா, இப்ப 6 என்னால உட்கார வைக்க முடியல, அதாவது செப்டம்பரை என்னால உட்கார வைக்க முடியல. அப்ப உட்கார வைக்க முடியல, நார்மல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல நம்ம என்ன செய்வோம், 6 உட்கார வைக்க முடியலன்னா 6 சம்பந்தமா வேற ஏதாவது க்ளூ இருக்கான்னு பார்ப்போம். அதே தான் நான் இங்கேயும் தேடுறேன், இங்கே அதே தான் தேடுறேன். இந்த இடத்துல 6 கேப் வி, அதாவது 5 இருக்கு, 5 ரோமன் லெட்டர் ஃபியாட். அப்ப பாத்தீங்கன்னா செப்டம்பரும் ஃபியாட்டும் பக்கத்துல பக்கத்துல வராதான். எப்படி? செப்டம்பரும் ஃபியாட்டும் பக்கத்துல வராது. அப்ப பாத்தீங்கன்னா BMW 1 விட்டு இந்த இடத்துல நீங்க செப்டம்பர் எடுக்கணும்னு அவசியம் இல்ல, ஏன்னா ஃபியாட் பக்கத்துல செப்டம்பர் வராது. சோ அப்ப நீங்க என்ன செய்றீங்க, BMWக்கு 1 விட்டு B ல தான் வந்து செப்டம்பர் எடுக்கிறீங்க. இந்த இடம் தான் செப்டம்பர். அதே மாதிரி இங்க வரும் உங்களுக்கு BMW இருக்கா, 1 விட்டு செப்டம்பர் இங்கிட்டு எடுக்கலாம், 1 விட்டு செப்டம்பர் ஃபியாட் பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டான். அப்ப BMW லெஃப்ட் சைடுல 1 விட்டு இங்கே செப்டம்பர் எடுத்துருங்க. கிளியரா? எல்லாருக்குமே இது வரை கிளியரா, தெளிவாக புரிந்ததா? அடுத்து இங்க என்ன இருக்கு, 6#F இருக்கு. ஹேஷ்னாலே செகண்ட் ரைட்டா? எஸ். அப்ப F ஓட செகண்ட் ரைட் தான் செப்டம்பர். சோ நான் என்ன செய்யறேன், F ஓட செகண்ட் ரைட் செப்டம்பர் போகணும்ல, F இங்க டொயோட்டோல போடலாமா, இங்க எங்க போடலாம், BMWல போடலாமா? சோ இந்த இடத்துல F BMWக்கு வருவான். கரெக்டா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து F ஓட செகண்ட் ரைட் செப்டம்பரா, F இங்க டொயோட்டோக்கு வருவான். பொறுமையா கூலா கவனிங்க, அழகா உங்களுக்கு புரியும். நான் ரொம்ப பொறுமையா தான் சொல்றேன், ஸ்பீடாலாம் போல, ரொம்ப பொறுமையா தான் சொல்றேன், தெளிவா போடுறேன், கவனிச்சுக்கங்க. இப்ப இதை முடிச்சிட்டேன், அதாவது இதுவும் முடிச்சிட்டேன், இதையும் முடிச்சிட்டேன். இப்ப நான் என்ன செய்யறேன், H கண்டிஷனுக்கு வரேன். ஓகேயா? என்ன சொல்லியிருக்காங்க, H% 3ன்றது என்னது, ஃபோர்டு. சரிங்களா? சோ ஃபோர்டோட ஃபேசிங்ல H இருக்கணும், அதாவது ஃபோர்டும் ஹச்சும் ஃபேஸ் பண்ணி இருக்கணுமா. ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க, ஹேஷ்னாலே நமக்கு தெரியும் செகண்ட் ரைட். சோ டியோட செகண்ட் ரைட் ஃபோர்டு. நல்லா கவனிங்க, சிம்பிளா இதை நம்ம உட்கார வச்சிடலாம். டியோட செகண்ட் ரைட்ல ஃபோர்டு. சரிங்களா? டியோட செகண்ட் ரைட்ல ஃபோர்டு, ஃபோர்டோட ஆப்போசிட்ல ஹச். இதை தான் நம்ம உட்கார வைக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல டி எடுக்கிறேன்னா டியோட செகண்ட் ரைட்ல ஃபோர்டு, ஃபோர்டோட ஆப்போசிட்ல ஹச் உட்கார வைக்க முடியாது. சோ ஏப்ரல்ல டி வராது. இங்க டி உட்கார வச்சோம்னா டியோட செகண்ட் ரைட் ஹச், ஆப்போசிட்ல ஃபோர்டு. டியோட செகண்ட் ரைட்ல ஃபோர்டு, ஆப்போசிட்ல ஹச். சோ உட்காராது, இங்கேயும் டி உட்காராது. டொயோட்டோ பார்த்தோம்னா வந்து டியோட எப்படி, டியோட செகண்ட் ரைட்ல ஃபோர்டு, ஆப்போசிட்ல ஹச், உட்காராது. ஸோ ஃபியாட்ல மட்டும்தான் உட்காருமா? கரெக்டா நான் சொல்றது, ஃபியாட்ல மட்டும்தான் உட்காரும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டியோட செகண்ட் ரைட்ல ஃபோர்டு உட்காராது. ஸோ ஃபியாட் 1ல தான் உட்காருது அந்த டி. ஸோ டி இங்க போடுறோம், செகண்ட் ரைட்ல சிக்கு ஃபோர்டை போடுறோம், ஆப்போசிட்ல ஹச்ச போடுறோம். சிம்பிளா நான் சால்வ் பண்றேன், சிம்பிளா நான் சால்வ் பண்றேன். ஓகேயா? ஸோ அடுத்து இங்க வரும், என்னடா இங்க டி போட்டோம்னா செகண்ட் ரைட் ஃபோர்டு வராது, இங்க டி போட்டோம்னா செகண்ட் ரைட் ஃபோர்டுனா ஆப்போசிட்ல அச்சு வராது, இங்க டி போட்டோம்னா செகண்ட் ரைட்ல ஃபோர்டு வராது, இங்க டி போட்டோம்னா செகண்ட் ரைட்ல ஃபோர்டு வராது. ஸோ ஃபியாட்ல தான் டி போட்டாகணும். ஸோ இங்க டி, டியோட செகண்ட் ரைட்ல ஃபோர்டு, ஃபோர்டோட ஆப்போசிட்ல இங்க ஹச் போட்டாச்சு. சிம்பிள். சரிங்களா? சிம்பிள். ஓகேவா? சிம்பிளா போட்டோம். அடுத்து இதற்கு அப்புறமா உங்களுக்கு என்ன சொல்றாங்க, டி கேப் ஈன்னு சொல்றாங்க. கேப்னாலே நாட் இமிடியேட் நெய்பர். சோ டி கிட்ட பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் ஈ வரக்கூடாது, இந்த இடத்துலயும் ஈ வரக்கூடாது. இதுல போனோம்னா டி கிட்ட இந்த இடத்துல ஈ வரக்கூடாது, இந்த இடத்துல ஈ வரக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கான், இதை முடிச்சிட்டோமா? இதை முடிச்சாச்சு. 2 + E, 2ன்றது என்னது, கியா, பிளஸ் ஈன்றது என்னது, ஈன்றது என்னது, ஈன்றது ஈ தான். சோ ஈக்கும் கியாக்கும் நடுவில் ஒரு ஆள், அதை ஃபில் பண்ணுவோம். இங்க ஏப்ரல்ல ஈ போட்டா 1 விட்டு ஃபோர்டு இருக்க இடத்துல கியா போட முடியாது, 1 விட்டு ஹச்சுக்கு கியா போடலாம். வேற இந்த இடத்துல ஈ போட்டீங்கன்னா இங்கிட்டும் கியா வராது, இங்கிட்டும் கியா வராது. ரெண்டே 2 இடம் தான் எம்டியா இருக்கு.
கரெக்டா? டி கிட்ட இ வராதுன்னு சொல்லிட்டான். அப்ப இந்த இடத்துலயும் நம்ம பார்க்க கூடாது, இந்த இடத்துல பார்க்கவே கூடாது. இந்த இடத்த ஏன் நான் செக் பண்ணேன்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல இ வராதுன்னு சொல்லிட்டான், இந்த இடத்துலயும் இ வராதுன்னு சொல்லிட்டான். அப்ப ஏப்ரல்ல தான் எனக்கு இ எடுக்கணும். வேற எந்த இடத்துலயும் உங்களால இ உட்கார வைக்க முடியாது. ஏப்ரல்ல இ எடுத்தேன்னா ஒன்னு விட்டு ஃபோர்டுக்கு ஃபோர்டு இருக்கு, கியா போட முடியாது. ஸோ ஹச்சுக்கு தான் கியாமியா. அதே மாதிரிதான் இங்கேயும் ஈயை நான் இங்கே தான் எடுத்தாகணும். ஸோ இங்கிட்டு போனோம்னா ஃபோர்டு இருக்கு, ஸோ ஹச்சுக்கு தான் கியா. கிளியர் எல்லாத்துக்குமே? அடுத்து என்ன சொல்றாங்க? இ பை 3. பைன்றது எதை குறிக்குது? அதாவது 3ன்றது என்னது? ஃபோர்டுக்கு 3 month ஆஃப்டர்ல தான் வந்து இ பான் ஆயிருக்கான். இ வந்து ஏப்ரல் நமக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இ வந்து நமக்கு ஏப்ரல்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஃபோர்டு எப்போ பான் ஆயிருப்பான்? ஏப்ரல்னா இது மார்ச், பிப்ரவரி, ஜனவரியில ஃபோர்டு பான் ஆயிருப்பான். புரிஞ்சா நான் சொல்றது? இந்த கண்டிஷனுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இ இந்த ஒண்ணும் இல்ல, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இ போட்டு இந்த இடத்துல 3 போட்டோம்னா இ வாஸ் born 3 month ஆஃப்டர் ஃபோர்டு. அப்ப இ ஏப்ரல்னா ஃபோர்டு ஜனவரியில பான் ஆயிருப்பான். இதுதான் கண்டிஷன். தெளிவா புரிஞ்சா? நல்லா கவனிச்சுக்குங்க. திரும்பியும் சொல்றேன், இ பை 3க்கு என்ன அர்த்தம்னா 3ன்றது ஃபோர்டு, ஈக்கு இ வந்து 3 month ஆஃப்டர் ஃபோர்டு பான் ஆயிருப்பான். சரிங்களா? ஃபோர்டுக்கு 1 month ஆஃப்டர், 2 month ஆஃப்டர், 3 month ஆஃப்டர்ல இ பான் ஆயிருப்பான். நமக்கு தான் அந்த டயக்ராம் வச்சு இ ஏப்ரல்னு தெரிஞ்சிருது. அப்போ ஃபோர்டு ஜனவரின்னு தெரிஞ்சிடும். ஜனவரி இருக்க இடத்துல ஃபோர்டு இருக்க இடத்துல ஜனவரி போட்டுருங்க. ஃபோர்டு இருக்க இடத்துல ஜனவரி போட்டுருங்க. கிளியரா? இப்ப இதை முடிச்சிட்டோமா? சோ இதை அடிச்சு விட்டுருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 1 cap g percentage 8. 1 cap g G1 ஒன்னுன்றது ஜனவரி. சோ ஜனவரி ஜி பக்கத்துல வராது. அப்ப இந்த இடத்துல ஜி வராதுன்னு அடிச்சு வச்சுக்கிறேன். ஜனவரி பக்கத்துல ஜி வராது. சோ ஜனவரி எங்க? ஜனவரி கிட்ட செப்டம்பர்ல இங்க ஜி வராதுன்னு அடிச்சு வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். ஜி percentage 8. percentageன்றது எதை குறிக்குது? ஆப்போசிட். சோ ஜிக்கு ஆப்போசிட்ல உங்களுக்கு 8 டிசம்பர் இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஜி போட பாசிபிள் இந்த டொயோட்டோ இருக்க இடமும் இந்த இடமும் தான். சோ இந்த இடத்துல ஜி போட்டா ஆப்போசிட்ல என்னால டிசம்பர் போட முடியாது. இந்த இடத்துல ஜியும் வராதுன்ட்டான். சோ ஒரே ஒரு இடம், இந்த இடத்துல தான் நான் என்ன செய்வேன்? ஜி போடுவேன். இந்த இடத்துல தான் எனக்கு என்ன வரும்? டிசம்பர் வரும். கரெக்டா? ஒரே ஒரு பிளேஸ்ல தான் என்னால ஜியை பிளேஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகேவா? ஒரே ஒரு இடத்துல தான் என்னால பிளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. இப்ப அடுத்து ரோமன் லெட்டர் வச்சே சால்வ் பண்ணலாமே. சூப்பர். ரோமன் லெட்டர் வச்சே நீங்க சால்வ் பண்ணலாம். சரிங்களா? அதுல சில பல இடைஞ்சல்கள் இருக்கு, அதை நான் பின்னாடி சொல்றேன். சரிங்களா? இது போட்டாச்சு. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஜி போட்டா ஜியும் ஜனவரியும் பக்கத்துல ஆயிடுறாங்க. சோ இங்க ஜி வராது. இந்த இடத்துல ஜி போட்டா என்னால டிசம்பர் இங்க உட்கார வைக்க முடியாது. சோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். கடைசியா ஒரு தருணத்துல வந்து எனக்கு பாசிபிள் கேன்சல் ஆகுது. இந்த இடத்துல பாசிபிள் கேன்சல் ஆயிருச்சு. சோ இதை முடிச்சிட்டோமா? இது முடிஞ்சா? இது முடிஞ்சு. சோ அடுத்து இங்க வரேன். 1 cap 8. 1 cap ஒண்ணுனா ஜனவரி, கேப்னா சாரி ஒண்ணுனா இங்க ரோமன் லெட்டருக்கு வரணும். ஒண்ணுனா டாடா, 8னா ஆடி. டாட்டாவும் ஆடியும் பக்கத்துல வரக்கூடாதான். டாடா ஆடி இஸ் நாட் a immediate neighbor. அதை வச்சுக்குவோம். சரிங்களா? டாடா பாய் ஆடி பாய் பக்கத்துல வரக்கூடாது. சரிங்களா? கிளியரா? சோ அடுத்து 8 by a. அதுக்கு என்ன அர்த்தம்? 8ன்றது என்ன? ஆடி. ஏக்கு அப்புறம் 3 month ஆஃப்டர்ல ஆடி. ஏக்கு அப்புறம் 3 month ஆஃப்டர்ல ஆடி. ஏ ஹாஷ் 7. ஏ ஹாஷ் 7. ஹாஷ்ன்றது எதை குறிக்குது? செகண்ட் ரைட்டை குறிக்குது. சோ நவம்பரோட செகண்ட் ரைட்ல ஏ. நவம்பரோட ஃபர்ஸ்ட் ரைட்டு செகண்ட் ரைட்ல நமக்கு ஏ வரணும். சரிங்களா? சோ நான் இப்ப இங்க போறேன். ஏ இந்த இடத்துல தான் நான் போட்டாகணும். இதுல பாத்தீங்கன்னா ஏ இந்த இடத்துல தான் போட்டாகணும். அப்ப டொயோட்டோ இதுதான் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்ல. இதை போய் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இங்க வந்துருங்க. இங்க ஏனா நவம்பரோட செகண்ட் ரைட் ஏல. சோ டொயோட்டோ இருக்க இடத்துல நவம்பர் போட்டு, டொயோட்டோ இருக்க இடத்துல நவம்பர் போட்டு. சரிங்களா? கிளியர் எல்லாத்துக்குமே? ஓகேவா? ஓகே. இன்னும் எனக்கு இங்க ஒண்ணு மிச்சம் இருக்கு பாத்தீங்களா? ஹச் எஃப்பும் பக்கத்துல வராதா? இதை விட்டுருவோம். ஹச் ஹாஷ் 3. ஹாஷ்னா செகண்ட் ரைட். ஹச்சோட செகண்ட் ரைட்ல மார்ச்.
ஸோ ஹச்சோட செகண்ட் ரைட்ல மார்ச். சரிங்களா, ஏன்னா 3னா மார்ச் தானே. ஸோ ஹச்சோட செகண்ட் ரைட்ல மார்ச், அதை போடாம விட்டோம் பாத்தீங்களா, போட்டாச்சு. இப்போ போட்டேன் ஹச்சோட செகண்ட் ரைட்டு மார்ச் அப்படின்றத நான் போட்டுட்டேன். சரிங்களா, ஹச்சோட செகண்ட் ரைட்டு மார்ச் அப்படின்றத போட்டாச்சு. அடுத்து இங்க வந்துருவோம். இப்போ எனக்கு எது எதெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு பாருங்க. ஜனவரி முடிஞ்சு, மார்ச் முடிஞ்சு, ஏப்ரல் முடிஞ்சு, செப்டம்பர் முடிஞ்சு, நவம்பர் முடிஞ்சு, டிசம்பர் முடிஞ்சா, நவம்பர் முடிஞ்சு, டிசம்பர் முடிஞ்சு. இப்போ எனக்கு பெண்டிங் இருக்குது பிப்ரவரி, ஜூன் தான். இப்போ நல்லா கவனிங்க, ஏக்கு வந்து பிப்ரவரி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச், ஏப்ரல், மேன்ற ஒரு மாசமே இல்லை. ஸோ அப்ப ஆடிக்கு மே வர முடியாது. அப்ப எதை எடுக்கலாம்? ஜூன் எடுக்கலாமா? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆடிக்கு வரலாம்ல. நல்லா கவனிங்க, ஏக்கு பெண்டிங் உள்ள 2 மாதத்துல 1 மாதம் தான் வந்தாகணும். மத்த எல்லா மாதமும் இங்க ஃபில் பண்ணிட்டோம். அப்ப ஏக்கு ஒன்னு பிப்ரவரி வரணும், இல்லைன்னா ஜூன் வரணும். ஏக்கு பிப்ரவரி போட்டேன்னா 3 மந்த் ஆஃப்டர் பார்க்கும்போது ஏக்கு அப்புறம் 3 மந்த் ஆஃப்டர்னா மார்ச், ஏப்ரல், மே. மேன்ற ஒரு மாசமே இங்க கொடுக்கல, ஆடிக்கு மே வர முடியாது. சோ பேலன்ஸ் அப்ப பிப்ரவரி வரலன்னா ஏக்கு ஜூன் தான் எடுக்கணும். ஏக்கு ஜூன் எடுத்தோம்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்கு ஆடி வரும். சோ எங்க ஆடி இருக்கு, செப்டம்பர் எங்க இருக்கு, அங்க போய் ஆடி போட்டுறேன். சோ பிக்கு தான் ஆடி. கிளியர் எல்லாத்துக்குமே? பிக்கு தான் பாத்தீங்கன்னா ஆடி. நம்ம மூளைய பயன்படுத்த வேண்டிய ஒரு தருணம் இந்த இடம் தான். மத்த எல்லாமே நீங்க நார்மலா போயிருவீங்க. இந்த யோசனை இருக்கு பாத்தீங்களா, பிப்ரவரி, ஜூன் எடுத்து இப்படி போட்டு பாக்குறது, இத மேக்சிமம் நபர்கள் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. புரிஞ்சா நான் சொல்றது? இதுதான் இங்க ட்ரிக்கே. டக்குன்னு யோசிக்கிற தன்மை வரணும் அந்த இடத்துல. ஓ இப்படி பார்க்கலாம் போல அப்படின்னு சொல்லி. அப்ப பாத்தீங்கன்னா ஆடிக்கு தான் செப்டம்பர் வரும், ஏக்கு ஜூன் வந்துடும். சோ ஏ இங்க இருக்கா, ஏக்கு ஜூன் வந்துடும். சோ எல்லா மாசத்தையும் நம்ம இப்ப ஃபில் பண்ணிட்டோமா, இங்க டிசம்பர் வந்துடும். எல்லா மாசத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா, இப்ப காரை ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு க்ளூ பார்த்தோம், ஆடியும் டொயோட்டோவும் பக்கத்துல வர மாட்டாங்கன்னு. அப்ப ஆடி பக்கத்துல டொயோட்டோ இல்லைன்னா அப்ப ஈக்கு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் உள்ள காரு ஹோண்டா. அப்ப பேலன்ஸ் ஏக்கு தான் பாத்தீங்கன்னா வந்து அந்த டாடா. ஆடியும் டாட்டாவும் பக்கத்துல பக்கத்துல வரக்கூடாதுன்ட்டான்ல, உங்களுக்கு ஒண்ணுன்றது டாடா தானே, டொயோட்டோன்னு மாத்தி சொல்லிட்டேனா, டாடா. சரிங்களா? சோ ஆடியும் டாட்டாவும் பக்கத்துல பக்கத்துல வரக்கூடாதுன்னா இந்த இடத்துல அப்ப பேலன்ஸ் உள்ள ஹோண்டா தான் வந்தாகணும். அப்ப டைரக்டா ஏக்கு தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த டாடா வருவாங்க. சரிங்களா? சோ பாத்துக்குங்க, ஒரு சம் அரை மணி நேரம் இங்க இந்த மாதிரி சம் மெயின்ஸ்ல வரும்போது முன்னாடியே பார்த்திருந்தாதான் உங்களால ஒரு ட்ரை பண்ண முடியும். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டிடின்.